சூலூர் பாவேந்தர் பேரவையின் சார்பில் நடைபெறுகின்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய 103வது பிறந்த நாள், அறிஞர் ஆணைமுத்து அவர்களின் 102வது பிறந்த நாள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 136வது பிறந்த நாள், பாவேந்தர் பாரதிதாசனுடைய 136வது நாள் பிறந்த நாள், பேச வைத்த பெரியார் என்கிற நூலினுடைய மறுபதிப்பு வெளியீட்டு விழா ஆகியவற்றை இணைத்து ஐம்பெரும் விழாவாக நடைபெறுகின்ற இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியினுடைய தலைவர், சூலூர் பாவேந்தர் பேரவையினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா சண்முகவேல் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற பேரவையினுடைய செயலாளர் அன்பிற்குரிய வரதராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற துணைத் தலைவர் தேவராஜ் அவர்களே, இந்த நூலினை அச்சிட்டு அழகாக வடிவமைத்திருக்கிற யோகராசன் மைதிலி இணையர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் தளபதி முருகேசன் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் மன்னவன் அவர்களே, தேவி மன்னவன் அவர்களே, கோவை மாவட்ட தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் குமாரவேல் அவர்களே, எனக்கு முன்பாக நேரம் கருதி மிக சுருக்கமாக அரிய வரலாற்று தொகுப்புகளை எல்லாம் அவருக்கே உரிய ஆற்றலுக்க நடையில் வழங்கியிருக்கின்ற நூலாசிரியர் எனது பெரும் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய புலவர் ஐயா செந்தலை கௌதமன் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அண்ணன் இருகூர் சந்திரன் அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய சிற்பி செல்வராஜ் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பரசு அவர்களே, முன்னாள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர்கள் ராமசாமி, பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் கணேஷ், நகர திமுகவினுடைய செயலாளர் கௌதம், விஜயகுமார் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் அணியினுடைய விஜயகுமார் உள்ளிட்ட நண்பர்களே, சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கின்ற குட்டி என்கின்ற சுதாகர் அவர்களே, நன்றியுரை நிகழ்த்திருக்கின்ற பேரவையினுடைய பொருளாளர் அங்கமுத்து அவர்களே, வருகை தந்திருக்கின்ற உடுமலை நகர திமுகவினுடைய செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு வேலுச்சாமி உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றுகின்ற நண்பர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பெரியாரிய அம்பேத்கரிய இயக்கங்களை சார்ந்திருக்கின்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக நுட்பமாக ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அறிஞர் பெருமக்கள் 4 பேருக்கு பிறந்த நாள் விழா என்று சொல்லி அதிலே நம்முடைய ஐயா அவர்கள் தன்னுடைய நூலை மறுபதிப்பித்து செய்து ஐம்பெரும் விழாவாக ஒரு கொள்கை முழக்கமாக இந்த விழா அமைய வேண்டும் என்று விரும்பி இந்த அருமையான ஏற்பாட்டினை செய்திருக்கின்ற சூலூர் பாவேந்தர் பேரவைக்கும் அதனுடைய நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயாவினுடைய நூலை 2-3 நாட்களுக்கு முன்னாலே நான் பெற்று டெல்லியிலே விமானத்திலே போகிற போதும் வருகிற போதும் பணி அலுவல் சுமை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் படித்து அவற்றையெல்லாம் குறிப்பிடுத்து கொண்ட நேரத்தில் அதற்கு பிறகு அழைப்புதலை பார்த்தபோதுதான் எனக்கு ஒரு தனி தலைப்பே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை 2 நாட்கள் முன்பாலே தான் என்னுடைய தொலைபேசியிலே பார்த்தேன். சூடு மாறாது சூரியனுக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். சூடு குறையாத சூரியன் என்று சொன்னால் ஒருவேளை சூடு குறைந்து விட்டதோ என்கின்ற ஐயம் வந்துவிடும் என்பதற்காக நம்முடைய ஐயா அவர்கள் சூடு மாறாது சூரியனுக்கு என்கின்ற தலைப்பை வழங்கியிருக்கிறார். சூடு குறையாது சூரியன் என்று சொன்னால் அது நமக்கேயான தலைப்பு, குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அரங்கத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்குமான தலைப்பு. சூடு மாறாது சூரியனுக்கு என்றால் எதிரிக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு மாறாது என்ற தலைப்பு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் என்ன நடைபெறுகிறது என்பதை விலைக்கு சொல்லுவதே ஏளனமாக இருக்கிறது என்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய பொது வாழ்க்கை தளம், அரசியல் நகர்வு, சமூக கண்ணோட்டம்,
இவையெல்லாம் இன்றைக்கு ஒரு கேலி பொருளாக ஆக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் தடம் மாறி போகின்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டும் விதமாக இந்த அருமையான புத்தகத்தை நமக்கு தந்து இத்தனை தலைவர்களையும் இங்கே அறிமுகப்படுத்தி பேசுகின்ற ஒரு நல்ல ஏற்பாட்டினை இன்றைக்கு நாம் சூலூர் பாவேந்தர் பேரவையின் வாயிலாக பெற்றிருக்கிறோம். பெரியாரை பேசுவது என்பது வேறு. பெரியார் யார் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். ஒரு முறை தந்தை பெரியார் அவர்கள் விடுதலையில் எழுதிவிட்டார், இப்போதெல்லாம் எனக்கு சலிப்பு ஏற்படுகிறது, வாழ்க்கையின் மீது ஒரு ஆசை இல்லை, ஏன் வாழ்கிறோம் என்கின்ற ஒரு அயர்வு சலிப்பு வருகிறது என்று எழுதிவிட்டார். அப்படி விடுதலையிலே தந்தை பெரியார் எழுதிய நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சிகிச்சைக்காக அமெரிக்காவிலே இருக்கிறார். இதை படித்துவிட்டு அண்ணா அங்கிருந்து கடிதம் எழுதினார். ஐயா, உங்களுக்கு ஏன் மனச்சோர்வு? நான் உலக வரலாறுகளை எல்லாம் படித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்நாளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உலகத்தை குலுக்கிய புரட்சிகள் என்று ஒரு 5-6 புரட்சிகளை எடுத்துக்கொண்டால் அதில் 2 புரட்சிகள் தான் வரலாற்றில் நிலைத்து நிற்கிறது. ஒரு புரட்சி பிரெஞ்சு புரட்சி, இன்னொரு புரட்சி ரஷ்ய புரட்சி. இந்த நாடுகளில் ஏற்பட்ட புரட்சிகளைத்தான் பல்வேறு புரட்சிகள் குறிக்கப்பட்டிருந்தாலும் கூட சரித்திரத்தில் மிகப்பெரிய உலக புரட்சியாக குறிக்கப்படுகின்ற இந்த 2 புரட்சிகளை நான் அறிவேன். பிரெஞ்சு புரட்சிக்கு தத்துவத்தை தந்தவர் ரூசோ. அவர் வாழ்ந்தது ஒரு நூற்றாண்டு. அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த நூற்றாண்டில் அந்த தத்துவத்திற்கு புரட்சி ஏற்பட்டு வெற்றிக்கு அரியணைக்கு போகவில்லை, அந்த தத்துவம் ஆட்சிக்கு வரவில்லை. ஆனால் அவருக்கு பின்னால் அடுத்த நூற்றாண்டில் வந்த ரூசோ தான் அவருடைய தத்துவத்தை எடுத்து அரசியல் படுத்தி ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கி அன்றைக்கு பிரெஞ்சிலே புரட்சியை ஏற்படுத்தினார். எனவே பிரெஞ்சு புரட்சி என்பது வால்டேரால் ரூசோவால் 2 தலைவர்களால் 2 நூற்றாண்டுகளில் வெவ்வேறு காலகட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டு முயற்சி வெற்றி பெற்று அரியணை ஏறியது. அது உலகத்திலே மிகப்பெரிய புரட்சி. அதற்கு ரஷ்ய புரட்சி, அந்த ரஷ்ய புரட்சிக்கு தத்துவத்தை எழுதியது ஐரோப்பாவிலே பிறந்த மார்க்ஸ். புரட்சி ஐரோப்பில் தான் வர வேண்டும் என்று விரும்பியது மட்டும் வர வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருந்தார், எதிர்பார்த்தார், இன்னும் சொல்ல போனால் அறுதியிட்டார். மார்க்ஸ் அவருடைய வாழ்ந்த காலத்தில் வெற்றி பெறவில்லை, அவர் தத்துவமும் வெற்றி பெறவில்லை. ஆனால் அதற்கு பின்னாலே வந்த லெனின் தான் அடுத்த நூற்றாண்டில் அந்த தத்துவத்தை வெற்றி பெறச் செய்து அரியணையில் ஏற்றினார். தந்தை பெரியார் அவர்களே, உலகத்தில் எத்தனையோ புரட்சிகளை நான் படித்திருந்தாலும் இந்த 2 புரட்சிகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிந்து ஒரு புரட்சி ஒரு நாட்டில் ஒரு மண்ணில் ஒரு தலைவன் சொன்ன காலத்தில் தத்துவத்தை தந்த காலத்தில் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தத்துவத்தை தந்த தலைவர் நீங்கள் உயிரோடு இருக்கிற போதே அந்த தத்துவம் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏன் அயற்சி? உங்களுக்கு ஏன் சோர்வு? வாழ்க்கையில் உங்களுக்கு ஏன் சலிப்பு? இவ்வளவு பெரிய தத்துவத்தை தந்து அந்த தத்துவத்தை உங்கள் வாழ்நாளிலேயே வெற்றி பெற செய்த பெருமை உங்களுக்குத்தான் உண்டு. உங்களுக்கு சலிப்பு வரக்கூடாது என்று எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவை இப்படி பேச வைத்தவர் பெரியார். அதைத்தான் இந்த நூலிலே பல்வேறு நிகழ்வுகளை, இன்னும் சொல்ல போனால் இந்த சூலூருக்கு இருக்கிற பெருமை பல வகையத்திலே சூலூருக்கு இருக்கிற பெருமை இருக்கிறது. பொன்முடியவருடைய குடும்பத்தாருக்கு இருக்கிறது. அந்த வழியிலே வந்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் 1939 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக இங்கே வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பின்னாளில் சூலூரில் தொடங்கினேன் என் கொள்கை பயணத்தை, சுடலையூர் வரை அது தொடரும் என்று அண்ணா பேசிய மண் இந்த மண். அதை நம்முடைய நூலாசிரியர் இதிலே தந்திருக்கிறார். இன்னொன்று, ஆணைமுத்தவர்கள் மிகப்பெரிய அறிஞர். பெரியார் பிறப்பதற்கு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாலே மார்க்ஸ் எழுதினார். இந்தியாவில் சுதந்திர போர் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதிய நேரத்தில் மார்க்ஸ் எழுதினார், பசுவையும் குரங்கையும் கடவுளாக எண்ணுகின்ற போக்கு இந்தியாவில் இருக்கிற வரை இந்தியாவில் எந்த புரட்சியும் எந்த மறுமலர்ச்சியும் எந்த மாறுதலும் வராது 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 என்று எழுதினார். பசுவையும் குரங்கையும் கடவுளாக வைத்துக் கொண்டு மனிதனை தாழ்வுபடுத்துகின்ற தொடக்கூடாது என்கின்ற ஒரு நெறி இருக்கிற வரை இந்தியாவில் புரட்சியோ சமத்துவமோ வராது. பெரியார் பிறப்பதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இறங்கினார். 1848 முதல் அறிக்கை. அதிலே தான் சொன்னார்,
ஒரு 4 ஏக்கர் நிலம் ஒருத்தர் இருக்குன்னா அவர் முதலாளி, அவர் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர். அந்த வெறும் 4 ஏக்கர் நிலத்திலையோ 40 ஏக்கர் நிலத்திலையோ அல்லது மிராசுகளா இருக்கின்ற 400 ஏக்கர் நிலத்திலையோ அந்த வெறும் நிலத்தை வச்சுக்கிட்டு எதையும் உற்பத்தி பண்ண முடியாது, எதுவும் லாபம் ஈட்ட முடியாது. ஜாதியிலே பெரிய ஜாதி என்று ஒரு ஜாதி இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம அவருக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்கு. தாழ்ந்த சாதி என்று சொல்லுகின்ற உழைக்கின்ற மக்கள் 10 பேர் போய் தலைமை வேலை செய்கிறாங்க. அவர்கள் தினந்தோறும் வேலை செய்து வேளாண்மையை தூக்கி நிறுத்தி வளர்த்து மகசூலை அறுவடைக்கு கொண்டு வந்து கணக்கு பார்க்கிற போது அப்போது கிடைக்கின்ற உற்பத்தியினுடைய சாதனை இருக்கிறது அல்லவா, மகசூல். அந்த மகசூல் அந்த வெறும் 40 ஏக்கர்லையோ 4 ஏக்கர்லையோ வந்ததல்ல, அந்த நில உடைமையின் மீது ஒரு 10 பேத்தினுடைய உழைப்பு மேலே செலுத்தப்பட்ட காரணத்தினால் லாபம் வந்திருக்கிறது. அப்ப அந்த லாபத்தை எப்படி பிக்கணும்? என் நிலத்துக்கு மதிப்பு இவ்வளவுதான். ஆனா 10 பேர் அருந்ததியரோ ஆதி திராவிடரோ நாடாரோ செட்டியாரோ அல்லது வேறு உழைக்கின்ற வர்க்கமோ அதில் உழைத்திருக்கிறார்கள். அப்படி உழைத்த காரணத்தினால் வருகின்ற மிகை மதிப்பு இருக்குல்ல, சர்ப்ளஸ் வேல்யூ. அந்த சர்ப்ளஸ் வேல்யூ என்பதை கண்டுபிடித்தது மார்க்சியம். உழைக்கிற மக்களுக்கு பங்கு போகல, கூலிதான் போகுது. ஆனால் லாபத்தில் பங்கு வேண்டும். நீ நிலத்தை கொண்டு வந்த, உழைப்பை நான் செலுத்தினேன், ஆணுக்கு பாதி பங்கு அல்லது ஏதோ ஒரு விதாச்சாரத்தில் பங்கு என்று சொல்லுகின்ற அந்த தத்துவத்தை சர்ப்ளஸ் வேல்யூ, கூடுதல் மிகை மதிப்பு. உன் நிலத்துக்கு ஒரு மதிப்பு, என் உழைப்புக்கு ஒரு மதிப்பு, ரெண்டும் சேர்ந்து உருவாக்கி இருப்பது சர்ப்ளஸ் வேல்யூ, மிகை மதிப்பு. இந்த மிகை மதிப்பை எப்படி பங்கு போட்டுக் கொள்ள போகிறோம்? அங்குதான் முதலாளித்துவம் வீழும், அங்குதான் தொழிலாளிக்கு உரிமை கிடைக்கும். இது பொருளியல் சமத்துவத்துக்காக கொடுக்கப்பட்ட மார்க்சியம். இந்த மார்க்சியத்தை பெரியாரோடு எப்படி பொருத்துவது? இங்கே மார்க்சியம் வேறு விதத்தில் இருக்கிறது, சாதியாக இருக்கிறது. ஒருவர் ஏழையாக இருக்கிற காரணத்தினால் கீழ் சாதி அல்ல. நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களோ அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோ ஏழையா இருக்கிறதுனால அவர் பிற்படுத்தப்பட்ட சாதி இல்ல, தாழ்ந்த சாதி இல்ல. அவர் தாழ்ந்த சாதியா இருப்பதால் ஏழையாக ஆக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற தத்துவத்தை கண்டறிந்து அதை முதலில் சூலூரில் அரங்கேற்றியது அறிஞர் ஆணைமுத்து. அதை செய்தவர் செந்தலை கௌதம் ஐயாவர். 2 பெரு தத்துவங்களை அண்ணா சொன்னார்ல, பெரிய தத்துவம். அந்த தத்துவங்களை பெரியாரோடு இணைத்து பெரியாருடைய மாணவர் ஒரு புதிய சிந்தனையை, ஒரு கல்லை போட்டு அலையை துவக்கி வைத்த இடம் சூலூர். அதற்கான காரணகர்த்தா ஐயா செந்தலை கௌதமன். அதற்காக அவர் ஒரு முறை வணங்கலாம். இவ்வளவு பெரிய வரலாற்று தத்துவத்தை உள்ள ஒரு இயக்கம் தான் இன்னைக்கு கண்ட ஆள்கிட்டெல்லாம் போய் நிக்குது. இப்ப சொன்னார் ஐயா, ஆரியம் எப்படி வேண்டுமானாலும் வரும், காவியோடு வரும், வேறு கலரோடு வரும்னாரு. இப்ப திடீர்னு மண்டியிட்டு கொண்டு சிலுவையோடு கூட வருது. அப்படி ஒரு பயம் இருக்கு. பாசிசமா பாயாசமா? நாங்க பாசிசத்தை பத்தி பேசுறதே இல்லை. பாசிசத்தை பேசியவர்கள் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய தத்துவம்! இந்த புத்தகத்துல என்னென்னலாம் இருக்கு? சூடு மாறாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? சூரியனுக்கு சூடு மாறாது. என்ன காரணம்? இந்த மண்ணில் திராவிட இயக்கம் ஏற்றி வைத்திருக்கிற ஒளி விளக்கு இருக்கிறதே, தந்தை பெரியார் தொடங்கி இருக்கிற அந்த சுடர் இருக்கிறதே எவ்வளவு பெருசு, எவ்வளவு வெளிப்படையான அப்பட்டமான நேர்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். ஆணைமுத்தவர்களாக இருந்தாலும், அம்பேத்கர் அவர்களாக இருந்தாலும், பெரியார் அவர்களாக இருந்தாலும், பாரதிதாசனாக இருந்தாலும். பாரதிதாசன் சுப்பிரமணிய துதி அமுது எழுதியவர், கடவுள் பாட்டு எழுதினவர். பின்னாளிலே பெரியாரோடு சேர்ந்து பாரதிக்கு தாசனாக இருந்த அவர் பெரியார் தாசனாக, பெரியார் மாணவனாக மாறுகிறார். எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும். யாருக்கு பாடுறாரு தெரியுமா? தாலாட்டு பாட்டு. தாலாட்டு பாட்டு எப்படி போடுவாங்க தாய்மாரெல்லாம்? கண்ணே மணியே சந்திரனே தூங்குன்னு சொல்லுவோம்ல, அவர் தூங்குறதுக்கு தாலாட்டு பாடல. எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும், காப்பார் கடவுள் உமை கட்டையில் நீர் போகு மட்டும் வேர்ப்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும், மானிட தோளின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே செந்தமிழே கண்ணூரு. தூங்குமாது? தூங்கக்கூடாது என்பதற்காக தாலாட்டி எழுதியவன். நடவு செய்த தோழர் கூடி நாளனாவ ஏற்பதும், உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகையாண்டு உலாவலும், கடவுளான என்றுரைத்த கயவர் கூட்ட மீதிலே கடவுள் என்ற கட்டறுத்த தொழிலாளரை ஏவுவோம்னர். கடவுள் தான் தடை, இது விதின்னு நினைக்கிறான். நான் ஏன் ஏழை? விதி. இறைவன் அப்படிதான் படைச்சான். நான் ஏன் படிக்கிற தாழ்ந்த சாதியில பிறந்தேன்? அது ஏன் விதி. போன ஜென்மத்தில் நான் பாவம். இது கடவுள் கொடுத்தது. அந்த கடவுளை கட்டறுத்து தொழிலாளரை ஏம் என்று சொன்னவன் பாரதிதாசன். யாரார் என்றால் பேச வைத்தவர் பெரியார். எழுதியிருக்கார். அண்ணாவை பேச வைத்தது பெரியார், ஆணைமுத்தவர்களை பேச வைத்தது பெரியார்.
அம்பேத்கரை ஒரு இடத்திலே பேச வைத்ததும் பெரியார். இப்ப ஆரம்பிச்சாங்க சில பேர், திராவிடம் பொய், திராவிடம் என்பது பொய், திராவிடம் என்று பம்மாத்து, திராவிடம் பெரியார் தன்னை கர்நாடர் என்பது மறைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட சொல்லாடல் அப்படிதான் சொல்றாங்க. அம்பேத்கர் தான் முதல்ல சொன்னார், இந்த இந்தியாவிற்கு சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இன்றைக்கு தென்னாட்டிலே இருக்கின்ற திராவிடர்கள் தான் இந்தியாவிற்கு சொந்தக்காரர்கள். சொன்னது பெரியார் இல்ல, அம்பேத்கர். திராவிடர்கள் தான் வடநாடு வரை நிரம்பி இருந்தார்கள். அவர்கள் அன்றைக்கு நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நாக வழிபாடு அவர்களுடையது. அவருடைய தாய்மொழி தமிழ் தான். இன்றைக்கு தமிழ் என்று வழங்கப்படுகின்ற இந்த மொழி அன்றைக்கு திரமிழ என்று வழங்கப்பட்டது. திரமிழ என்பது மருவி மருவி திராவிடர்கள் என்று ஆகி பிறகு தமிழ் என்று ஆயிற்று. தமிழ்தான் மூத்த மொழி. இன்றைக்கு அவர்கள் ஆரியத்தை எதிர்த்து 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 ஆரியமயமாகி மேல இருந்து வடக்க வந்து எங்கெங்கெல்லாம் பிராமணர்கள் ஆரியர்கள் வந்து தங்களுடைய மொழியை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, படையெடுப்பை திணித்தார்களோ அங்கெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாத திராவிடர்கள் மருவி விட்டார்கள், கலப்பெய்து விட்டார்கள். தங்கள் இனத்தை, மொழியை தூய்மையாக வைத்துக் கொண்டு இன்றும் திராவிடர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள் என்று எழுதியவர் அம்பேத்கர். 10 மொழி தெரியும் அம்பேத்கர். மிகப்பெரிய அரசியல் விற்பனர் மட்டுமல்ல, அவர் படிக்காத துறையே கிடையாது. நீங்க கலைஞர் பேச வைத்த கலைஞர் சொல்றீங்களே, கலைஞர் யார்? சமத்துவபுரம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த மண்ணில் தந்தை பெரியார் சொன்னார், உங்களுக்கு பங்களா கட்டி தரதா இருந்தா கூட பணத்திருவிழா பள்ளத்திருவிழா கட்டாதீங்க, என்றைக்காவது ஒரு நாள் எல்லா தெருவுகளுக்கும் போய் வீடு கட்டுங்க, செத்து போனாலும் பரவாயில்ல. எப்போ? கலைஞர் ஆதிதிராவிடர் வீடு கட்டி கொடுத்தப்ப. நீங்க பெரியார் சாதாரண நடப்பட்டுறாதீங்க. அனைத்து சாதியும் அர்ச்சனாகிறதுக்கு போராட போறேன்னு சொன்னப்ப கலைஞர் தான் முதலமைச்சர் இறங்கி ஓடினார். ஐயா நான் முதலமைச்சர் இருக்கேன், ஐயா போராட்டம் பண்றீங்க. தனித்தமிழ்நாடு கேட்டார் 73 சாவறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி. அப்ப சொன்னாரு, இப்ப இருக்க திமுக ஆட்சி நமக்கு எதிரி, இந்த கொள்கைக்கு ஒத்துக்க மாட்டார் கலைஞர். கலைஞர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஆனால் தனித்தமிழ் நாட்டுக்கு ஒத்துக்க மாட்டார். அவர் அரசியல் சட்டப்படி இந்தியாவுக்குள்ள போயிட்டாங்க. ஆனால் தனித்தமிழ்நாடு கிடைக்கிற வரை சாதி போகாது, மதம் போகாது, மதமும் சாதியும் சமஸ்கிருதம் போகாத வரை உனக்கு சமத்துவம் வராது, தமிழ் வாழாது. தனித்தமிழ்நாடு கேட்டவர். அவர் யாரோடும் சமருக்கு நிற்பார் பெரியார். அந்த பெரியார் தான் எப்படி பேச வைத்தார் இத்தனை பேரை என்பதை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், உலகத்தில் எத்தனையோ சூரியன்கள் உதைத்திருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் வேற்றுமை இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் சூரிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன்னா சூரியன் பொது. சூரியனுக்கு இந்த அண்டத்தில் இருக்கிற எல்லா நிலப்பரப்பும் பொது. இந்த இடத்துக்கு சூரியன் வராதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் சூரியன் அல்ல, அதை மறைக்கின்ற இன்னொரு கோள். சூரியன் பொதுதான், அந்த ஒளி பொதுதான். ஆனால் நிலவு மறைக்கிற போது, இன்னொரு கோள் மறைக்கிற போது அங்கே குளிர் வருகிறது, அல்லது வெப்பம் நமக்கு தெரிவதில்லை, அல்லது தற்காலிகமாக அந்த வெப்பம் போய்விடுகிறது. இன்னொருவர் மறைக்கிற காரணத்தினால் இன்னொருவர் மறைக்கலாம். அது சூரியன் அழிந்து போனதாக அர்த்தம் அல்ல, சூரியன் சூடு மாறாமல் தான் இருக்கிறான். இடையிலே யாரோ சில கிறுக்கர்கள் வந்து போகிறார்கள். அதை நினைவுபடுத்தத்தான் இந்த தலைப்பை தந்திருக்கிறார். சில கோள்கள் வரும், பூமி மறையும். ஆனால் சூரியனுடைய சூடு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ராத்திரில குளிர்றதுன்னு இல்ல. ராத்திரில குளிர்றதுக்கு காரணம் வேற ஒரு ஆள் அதை மறைச்சிட்டு இருக்கிறான், வேற ஒரு கோள் மறைச்சிட்டு இருக்கு. இப்படி தந்தை பெரியார் எத்தனை பேரை பேச வைத்தார். அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிற அந்த உணர்வு என்ன? அறிஞர் ஆணைமுத்து அவர்கள் பெரிய என்னன்னா எங்க ஊர்ல பிறந்தவர், பெரம்பலூர் மாவட்டம். அதுல ஒரு இடத்துல குறிப்பிடுறார், நான் பாடாலூருங்கிற கிராமத்துல தான் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு விடுதியில் அரசு பள்ளியில் படித்தேன். நான் எங்க வீட்டில் நான் 6ஆம் வகுப்பு போகும்போது எங்க அம்மா 2 விபூதி பொட்டலம் கொடுத்தாங்க. ஒன்று எங்க ஊருக்கு உள்ள இருக்கிற மாரியம்மன் கோயில் பொட்டலம், இன்னொன்று வெளியில இருக்கிற கருப்பு சாமி, அது காவல் காக்கிற சாமியா, கையில கொண்டு வச்சு நிற்கும். எப்ப பகல்ல படிக்க போகும்போது மாரியம்மனை வச்சுக்க, ராத்திரி தூங்கும் போது கெட்ட கனவு, முனி, பிசாசுலாம் வராமல் இருக்கிறதுக்கு கருப்பு வச்சுக்கோங்க. 2 திருநீர் பொட்டணங்களோடு 6ஆம் வகுப்பில் சேரப்பட்ட ஆராசாதான் இன்றைக்கு சூலூரில் உங்கள் முன்னால் ஒரு பெரியார்வாதியாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அந்த பாடாலூர். அங்கே இருந்த பெரியார் குடில் என்கின்ற பள்ளிக்கூடம். பெரியார் அங்கே வந்து அடிக்கடி பேசுவார். அந்த பாடாலூரில் தான் முதலாக இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று தந்தை பெரியார் பிரகடனப்படுத்தினார் என்பதை ஆதாரத்தோடு இந்த புத்தகத்திலே பதியிருக்கிறார்.
அங்கதான் பெரியாருடைய அறிவு நாணயம் நேர்மை வெளிப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட மக்களே, பிற்படுத்தப்பட்ட மக்களே, இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கள், பகுத்தறிவாதி என்று உங்களை பிரகடனப்படுத்தி சொன்ன போது ஆணைமுத்து ஐயா சட்டம் படிச்சவர்ல. நான் சட்டத்தில் எம்எல் படித்தேன். இன்னைக்கு எம்எல் படிக்க முடியும், அன்னைக்கு எம்எல் படிக்க முடியாது. அன்னைக்கெல்லாம் எம்எல் யார் படிச்சா தெரியுமா? முதல்ல தமிழ்நாட்டில் எம்எல் படித்த ஒரே ஒரு ஆள் காசு பிள்ளை தான். நான் பிராமின்ல, பிராமணர் அல்லாதவரில் காசு பிள்ளை என்கின்ற ஒரு தமிழ் அறிஞர். சட்டத்தில் எம்எல் படித்தவர் அவர் தான், புள்ளமார். அந்த புள்ளமாருக்கு லா காலேஜில் பெரியார் வேலை வாங்கி கொடுத்தார். சட்டக்கல்லூரியில் பெரியார் காங்கிரஸ் ஆட்சியில் சிபாரிசு பண்ணி ஒரு தமிழன் புள்ளமாறு, ஒரு சூத்திரன், முதல்ல சட்ட படிப்பில் மேல் படிப்பு படிச்சிருக்கிறான். இத்தனைக்கும் அவர் நெத்தி ஃபுல்லா விபூதி, ஐயாவுக்கு தெரியும். அவருக்கு பேச காசு பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்களாம் காலேஜில். இவன் என்னடா பூச பிள்ளையா இருப்பாங்களாம், பூசை பண்ணிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். அந்த காசு பிள்ளைக்கு, குங்குமம் வைத்திருக்கிற காசு பிள்ளைக்கு பெரியார் போய் சட்டக்கல்லூரியில் ஒரு விரிவுரையாளர் வேலை வாங்கியிருக்கார். அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்தவர் வைஸ்ராய் கவுன்சிலில் சிபி ராமசாமி. சிபி ராமசாமி ஐயருக்கு இது பொறுக்கலை. சட்டக்கல்லூரி பேராசிரியரா இவன் எப்படி வரலாம்? சட்டக்கல்லூரி பேராசிரியருக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவன் வரல, பிற்படுத்தப்பட்டவன் வரல, ஒரு புள்ளமா இருந்ததே பிடிக்கல. உடனே சிபி ராமசாமி என்ன போட்டார்னா, இது அரசாங்கத்துக்கு செலவு அதிகமாக இருக்கு, அதனால ஹைகோர்ட் ஜட்ஜுங்க இருக்காங்கல்ல, ஹைகோர்ட் ஜட்ஜுங்களோ அல்லது ஹைகோர்ட்ல இருக்க சீனியர் வக்கீல்களோ பகுதி நேர பேராசிரியர்களாக இதை விட குறைந்த சம்பளத்தில் பணியாற்றலாம் என்று சொல்லி காசு பிள்ளையினுடைய வேலையை ரத்து செய்து அவரை வீட்டுக்கு அனுப்பியவர் தான் சிபி ராமசாமி. ஒரு சைவ புள்ளமா இருக்கே அன்னைக்கு இந்த நிலைமை. சூத்திரம் ஏண்டா லா காலேஜ் வந்துட்டான், நம்மளால தானே இருக்கணும் அன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு டிவியில பாக்குறேன், எங்களுக்கு இந்த வரலாறுலாம் வேண்டாங்க. ஒரு பையன், வரலாறுலாம் வேண்டாங்க, அவங்க பெரியார் திராவிட இயக்கம் உங்களோட வச்சுங்க, அன்றாட தேவையை பூர்த்தி செய்கின்ற அரசாங்கம் எங்கள் அண்ணன் விஜயின் அரசாங்கம். பேட்டியில் நல்ல வேலை திமுக சார்பில் கலந்துட்டு ஒரு பையன் கேட்டார், ஆமாண்டா வரலாறு வேணாங்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பெரியார் உள்ள இருக்காரு, அப்புறம் ஏன் அம்பேத்கர் வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் காமராஜர் வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் அஞ்சலி அம்மாள் வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் வேலு நாச்சியார் வச்சிருக்கீங்க கேள்வி கேட்டார். இதுக்கெல்லாம் ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு வரலாறு வேணும், ஆனா உங்க வரலாறு எனக்கு வேணாம் என்ன அர்த்தம்னு கேட்டார். அதுக்கு பதில் இல்லை. அந்த காசு பிள்ளை, சைவ பிள்ளமாக இருந்த காசு பிள்ளை, இன்னும் ஒரு செய்தியை சொல்றேன். ஐயா இருக்கிற போது காசு பிள்ளை தான் சொன்னார். அப்ப பணக்காரர் சட்டம் கொண்டு வந்தார், இந்து அறநிலைய சட்டம்னு. அப்போ எதிர்த்து குரல் கொடுத்தவர் யார் தெரியுமா? ஐயோ இந்து அறநிலை கொண்டு வராதிங்க, இத சைவ வைணவ அறநிலையத்துறை மாத்துங்க, இந்துங்கிற பேர் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னவர் நான் அல்ல, கௌதம ஐயா சந்திரை கௌதமன் அல்ல, சொன்னவர் சைவத்திலே ஊறி வளர்ந்த காசு பிள்ளை. அந்த காசு பிள்ளை சட்டம் படிச்சு சொன்னார். அந்த காசு பிள்ளை கடைசி காலத்தில் பக்கவாதம் வந்து வருமானம் எல்லாம் இருந்தப்ப மறைமலை அடிகாலுடைய பையன் திருநாவுக்கரசு பெரியார்கிட்ட போய், ஐயா ஒரு தமிழ் அறிந்தவர், தமிழர், ஒரு சூத்திரன், எம்எல் படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாரு, பக்கவாதம் என்று சொன்னப்ப அன்றைக்கு மாதம் 25 ரூபாய் அனுப்பி அந்த தமிழ் அறிஞரை, சட்ட அறிஞரை, தமிழர் என்ற ஒரே காரணத்திற்காக கடைசி வரை காப்பாற்றியவர் தந்தை பெரியார். பேச வைத்தது மட்டும் பெரியார் இல்ல, காப்பாற்றியவரும் பெரியார் தான். அன்னைக்கு இத்தனைக்கு அவர் ஒன்றும் பகுத்தறிவாதி இல்லை, சைவ நெறியில ஊறியவர், அவரை காப்பாற்றியவர். அந்த ஆணைமுத்தவர்கள் தான் நான் படித்த பாடாளூர் தான் முதல்ல சொல்லியிருக்காரு இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கள்னு. அப்ப ஆணைமுத்து போய் பெரியார்கிட்ட, ஐயா நீங்க இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லிட்டீங்களே, அதுக்கு சட்டத்தில் இடமில்லை, உங்களுடைய கருத்து சட்டப்படி ஏற்புடையதல்ல, நடக்காது. ஏன் நடக்காது ஆணைமுத்து? அப்பதான் வக்கீல்கள்லாம் கேட்டு பார்த்தார், யாரும் புரியுற மாதிரி சொல்லல. அறிஞர் ஆணைமுத்து எடுத்துட்டு போய் அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது, இந்து சட்டம் என்ன சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது என்றால், இந்து என்பதற்கு வரையறை என்ன என்றால், யாரெல்லாம் இஸ்லாமியன் அல்லவோ, யாரெல்லாம் கிறிஸ்துவன் அல்லவோ, யாரெல்லாம் பர்சியன் அல்லவோ, யாரெல்லாம் அவன் இல்லவோ இவன் அல்லவோ அவனெல்லாம் இந்து. கவனிங்க, கிறிஸ்துவன்னா என்ன? பைபிள்ல நம்பிக்கைவை, இயேசுநாதர் நம்பிக்கைவை, அதன்படி நட கிறிஸ்து. குரானில் நம்பிக்கைவை, ஏகத்துவத்தை நம்பு, நீ முஸ்லீம், இத்தனை நேரம் தொழு, அப்படிதான் சொல்லணும். ஆனா இந்து மதத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்க, யாரெல்லாம் கிறிஸ்துவன் அல்லவோ, யாரெல்லாம் முகமதியன் அல்லவோ, யாரெல்லாம் பார்சி அல்லவோ அவனெல்லாம் இந்து. அப்ப அறிஞர் ஆணைமுத்து தான் போய் பெரியார்ட்ட போய், ஐயா உங்க கருத்து வந்து நடைமுறைக்கு சாத்தியம் அல்ல, நம்ம பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணலாம், ஆனால் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதற்கு சட்டத்திலே இடமில்லை, அதை வெளியேற வேண்டும் என்றால் சட்டத்தை மாற்றணும்னு சொல்லி விளக்கியதற்கு பிறகுதான்
ஆணைமுத்து எழுந்து சொன்னார், இன்றையிலிருந்து ஆணைமுத்து வெறும் ஆணைமுத்து அல்ல, அறிஞர் ஆணைமுத்து. அவ்வளவு படிச்சவர். இந்த சமூகத்திற்கு அவர் எழுத்திருக்கிற எத்தனையோ பங்கு. இப்படி ஆணைமுத்துவை பேச வைத்தவர் பரவாயில்ல, அண்ணாவை பேச வைத்தவர் பரவாயில்ல, கலைஞரை பேச வைத்தவர். கலைஞரை பேச வைத்த போதுதான் அம்பேத்கருக்கே ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை தந்தவர். எப்படி இந்த மண்ணில் எப்படி இருக்கு சாதி? சூலூர்ல சாதி இல்லாமல் இருக்கலாம், டவுன்ல. சென்னையில சாதி இல்லை, இங்க ஒரு நாடார். வசதி இருந்தா பக்கத்திலேயே ஒரு ஆதி திராவிடர், இன்னும் வசதி இருந்தா பக்கத்துல நாடார். அண்ணா நகர்ல போய் வீடு வாங்கணும்னா சாதியா முக்கியம்? யார் 10 கோடி வச்சிருவாங்கன்னா பிளாட் வாங்கலாம். 10 கோடி பணம் இருந்தா அண்ணா நகர்ல டிக்கெட் வாங்கலாம். சூலூர்ல 10 கோடி 2 கோடி இருந்தாலும் இடம் நல்லா பங்களா கட்டிக்கலாம். கேட்க முடியாது சாதி. ஆனால் சாதி எங்கே இருக்கிறது என்றால் பௌதீக கட்டுமானம். அதை தான் பெரியார் சொன்னார். சேரியில போய் தனியா வீடு கட்டி கொடுக்கல, கட்டாதீங்க, எல்லாத்துக்கும் பொதுவாக வீடு கட்டுங்க. கலைஞர் எடுத்து பேசினார். இதை அம்பேத்கர் ஆய்வு செய்தார். இந்த மண்ணில் தீண்டாமை எப்போது வந்தது? எப்படி தீண்டாமை வந்திருக்க முடியும்? இந்த தீண்டாமையை ஏற்படுத்தியது யார்? 3 விதமான தீண்டாமை. அன்டச்சபிலிட்டின்னு சொல்றோம். யாரெல்லாம் 3 பேர்? அன்சீயபிள், அன்அப்ரோச்சபிள், அன்டச்சபிள். 3 பேர் இருந்தாங்க. நமக்கு தெரியாது. இப்ப தீண்டாமையே இல்லை. ஜாதி தீண்டாமை மூலையில் இருக்க தவிர யாரும் தொட்டுக்காமல எல்லாம் தொடரும். ஒரு காலத்தில் தொட்டாவே குளிச்சாங்க. பார்க்க கூடாத ஒரு சமுதாயம் இருந்தது, பார்க்கவே கூடாது. புரதவண்ணான்னு ஐயாவுக்குலாம் தெரியும். புரதவண்ணான்னு ஒரு ஜாதி திருநெல்வேலி மாவட்டத்தில். அந்த புரதவண்ணானுக்கு என்ன தெரியுமா வேலை? 6 மணிக்கு மேலே எல்லா வீட்லையும் போய் ஒரு கையில் தூக்கு போட்டு வச்சுட்டு சொத்தை வாங்கிட்டு அழுக்கு துணியை வாங்கிட்டு அதுக்கு பிறகு குளத்துக்கு போய் இருட்டிலேயே பந்தத்தை வச்சு துணியெல்லாம் துவைச்சு 5 மணிக்குள்ள வந்து காய போட்டு சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி போய் படுத்துடணும். சூரிய வெளிச்சத்தில் யாரையும் பார்க்குற மாதிரி அவன் வெளியே வரக்கூடாது. அப்படி ஒரு ஜாதி இருந்திருக்கு, புரதவண்ணான்னு ஒரு ஜாதி. 1937, 38, 40 வரைக்கும் இருக்கு. அந்த புரதவண்ணான்கிற ஜாதிய இந்த தடையை ஒழிப்பதற்கு பாடுபட்டதான் சுயமரியாதை இயக்கம். அப்ப அன்சீயபிள் இருந்தாங்க, அன்அப்ரோச்சபிள் இருந்தாங்க கொஞ்சம் பேர். பிராமணர்கள் போனாங்க, ஒதுங்கன்னா ஓடிடணும் மற்றவெல்லாம், அம்பட்டாரோ மற்ற ஜாதியோ. அப்புறம் தொடக்கூடாத ஜாதி. இப்படி வளர்ந்து 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 தீண்டாமை ஊருக்கு வெளியில பரத்தெருணும் பள்ளத்தெருணும் சக்கில் தெருணும் எப்படி ஆச்சு? ஒரு ஆய்வு. வரலாற்றை எல்லாம் படித்து சமூக பொருளாதாரத்தெல்லாம் படித்து அம்பேத்கர் புத்தகம் எழுதினார். ஆய்வு செய்து எழுதினார். எப்போ எழுதினார்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் யுவாங் சுவாங் என்ற சீன அறிஞர் வர்றாரு. அவர் எழுதுறாரு, அன்றைக்கு மன்னர்கள் கொலை, களவு, காமம், குடி இந்த 4 குற்றங்களை செய்து தண்டிக்கப்பட்டவர்களை ஊருக்கு கொண்டு வெளியில் வைக்கணும், தண்டனை. அதுக்கு பேர் ஊரை விட்டு விலைக்கு வைப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஊருக்கு வெளியே அந்த 4 குற்றங்களையும் செய்தவர்களை தள்ளி வைங்கன்னு ஆரம்பிச்சிருக்கு. அவர்களுக்காக தொடங்கப்பட்ட அந்த தனி வாழிடம், தனி சேரி கொஞ்சம் கொஞ்சமா மாறி அப்போது தலைத்திருந்த பௌத்தம், அந்த பௌத்தம் இருக்குல்ல, அந்த பௌத்த மதத்திற்கும் வைதிக மதத்திற்கும், இன்றைக்கு இருக்கின்ற இந்து மதம் அல்ல, அன்றைக்கு இருக்கிற வைதிக மதம் பிராமணியத்திற்கும் ஏற்பட்ட மோதலில் புத்த மதத்தை அழித்துவிட்டு இந்த பிராமண மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் வேத மதத்துக்கு போனார்கள். உங்களுடைய மதம் பொய், உன்னுடைய சாஸ்திரம் பொய், உன்னுடைய சமஸ்கிருதம் பொய், உன்னுடைய 4 வர்ண கோட்பாடு முறை, பிராமணன் தோளிலே தலையில பிறந்தவன், அங்க பிறந்தவன், எங்க பிறந்தவன், ஜாதி, இதெல்லாம் பொய், எங்களுக்கு புத்தர் தான் வழிகாட்டி என்று சொன்னவர்கள் அவங்க குறைஞ்சு போயிட்டாங்க எண்ணிக்கையில். புத்த விகாரங்களெல்லாம் அழிக்கப்பட்டது. நீலகண்டி சாஸ்திரம் எழுதியிருக்காரு, ஐயா படிச்சிருக்கீங்க, கே பிள்ளை எழுதியிருக்காங்க. காமாட்சி அம்மன் கோயில்ல காஞ்சிபுரத்துல குடிநீர் இருக்குல்ல, அங்க கோயில் குளம், அந்த கோயில் கிணத்துல கண்டெடுக்கப்பட்ட சிலை புத்தர் சிலை. இந்த யுவாங் சுவாங்கை வருகிற போது, பாகியான் வருகிற போது ஆயிரக்கணக்கான சமண முனிவர்களும் ஆயிரக்கணக்கான பௌத்தர்களும் காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க. புத்த காஞ்சி சமண காஞ்சி என்று இருந்த 2 நகரங்களை திருத்தி விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சின்னு மாத்தினது பிராமணி. இதுக்கெல்லாம் வரலாறு இருக்கு, நான் சொல்லல. நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்கார், கே பிள்ளை தமிழக வரலாறும் பண்பாடும் இருக்கு. அப்போ ஒரு பௌத்த மதம் இங்கே ஓங்கி வளர்ந்த நேரத்தில் பிராமணர்கள் வேள்வி மதம் மூலமாக வந்து பிராமணம் மூலமாக பௌத்தத்தை அழித்துவிட்டு இந்த கொலை, களவு, காமம் செய்வதற்கு மட்டும் தண்டனை என்று ஊருக்கு வெளியே வைக்கப்பட்டவர்களை யாரெல்லாம் எங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களையெல்லாம் ஊரை விட்டு வெளியே துரத்தி அவர்களுக்கு எங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வரை நீ வெளியே தான் இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதுதான் இந்த சேரி, இந்த தீண்டாமை. அப்படித்தான் அவர்கள் தீண்டாமையை ஆக்கப்பட்டார்கள். ஏனென்றால் மாட்டுக்கறி மாமிச உணவை சாப்பிட்டவர்கள் ஆரியர்கள். இவங்களை கொண்டு போய் வெளியே விட்ட உடனே அவர்களிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக மாமிசத்தை, பீஃபிங், அதாவது மாட்டுக்கறி சாப்பிடுவதை கைவிட்டார்கள் ஆரியர்கள்.
இது யுவாங் சுவாங் குறிப்பில் இருக்கு. எப்போ வெளியே வந்தாங்க? யுவாங் சுவாங் குறிப்பில் இருப்பது இந்த 5 குற்றங்களையும் செய்தவர்கள் ஊருக்கு வெளியே விட்டாங்க. இது கிமு 2200. கிபி 200ல் பாகியான் வரார், அதே சைனாவில இருந்து வந்துவிட்டு அவர் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க, யுவாங் சுவாங் வருகிற போது சரி இல்லை, கொலை களவு காமம் செய்தவர்கள் தான் ஊருக்கு வெளியிலே பாடி வீடு கட்டப்பட்டு அரசனால் குடியமர்த்தப்பட்டவர்கள். அப்புறம் 400 ஆண்டுகளுக்கு பிறகு பாகியான் என்கின்ற சீன தூதுவர் இந்தியாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எழுதுகிற போது பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இந்த பிராமணர்களும் வேலி மதத்துக்காரர்களும் ஊருக்கு வெளியே தள்ளி வைத்தார்கள். அதுதான் தீண்டாமை சேரி, அவர்கள் மேல்தான் தீண்டாமை திணிக்கப்பட்டது. அவர்கள் குற்றவாளிகளாக பணிபுரி வைத்தார்கள். செத்து போன பணத்தை தூக்கு, ஊட்ட சுத்தம் பண்ணு, மலத்தை சுத்தம் பண்ணுன்னு சொன்னாங்க என்று கிமு 200 டு கிபி 200க்குள்ள ஒரு 400 ஆண்டுகளுக்குள் உருவாக்கப்பட்டதுதான் தீண்டாமை. இந்த சாதி மூலமாக வந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் என்கின்ற ஒரு ஆய்வை அம்பேத்கர் அன்றைக்கு முன்வைத்தார். Who were the untouchables? Why they have been tabled as untouchables in the 4th Varna of Hinduism? தீண்டத்தகாதவர்கள் யார், தீண்டத்தகாதவர்கள் ஏன் தீண்டத்தவர்களாக ஆக்கப்பட்டார்கள் இந்து மதத்தில் அப்படிங்கிற ஒரு ஆய்வு புத்தகம் இருக்கு. தமிழ்லேயும் வந்துருச்சு, ஆங்கிலத்தையும் வந்துருச்சு. நீங்க நினைச்சு பாருங்க, பெரியார் எப்படி பேச வைத்தார் அம்பேத்கரை. திராவிடர்கள் தான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், தமிழ் தான் மூத்த மொழி சொன்னது அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் தான் சொன்னாரு, கிமு 200ல இருந்து கிபி 200 400 ஆண்டுகளில் சாதி ஏற்படுத்தப்பட்டு தீண்டாமை வந்துச்சுன்னு. அப்ப பெரியார் பேச வைத்த அம்பேத்கர் செய்த ஆய்வை கலைஞர் முதலமைச்சராக சாதிய கட்டுமானம் எங்க கடக்கு, கவுண்டர் தெரு, பல்லர் தெரு, நாயுடு தெரு, தேவர் தெரு, முக்குளத்தூர் தெரு, எல்லா தெரு, சக்கில் தெரு, கொயவர் தெரு, எல்லா தெரு இருக்குல்ல, சாதிகளாக பிரிந்து கிடக்கிறது. சாதி நகரத்தில் இல்லை, ஆனால் இன்னமும் கிராமத்தில் கட்டுமானப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுமானத்தை உடைப்பது எப்படி பெரியார் சொன்னாரு என்று பெரியார் பேச வைத்த கலைஞர் தான் எல்லா சாதியும் ஒரே இடத்துல உட்கார வச்சு சமத்துவபுரம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அம்பேத்கர் சொன்ன ஆய்வு. பெரியார் பேச வைத்த அம்பேத்கர் கொண்டு வந்தது இங்கே. 2 பெரிய தலைவர்கள் சந்திக்காவிட்டாலும் ஒரே மாதிரி சிந்தித்திருக்கிறார்கள். எங்கோ ஒரு பேச்சு, ஒரு சிந்தனை ஓட்டம் இருந்திருக்கிறது. இப்படியெல்லாம் பேச வைத்த, இப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய இயக்கம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு பெரியாரை கொச்சைப்படுத்துவதற்கு எத்தனையோ பேர் விட்டார்கள். பெரியார் தெரியாத பசங்க வந்துட்டான், அதை விட்டுருங்க, பரவாயில்ல, அதை மாத்திக்கலாம். ஆனா பெரியாரை கொச்சைப்படுத்த வந்துட்டாங்க. அந்த தமிழ் மொழிய காட்டுமிராணி மொழினார் ஐயா பெரியார். இந்த தமிழ் மொழி வந்ததுக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்ட மறுமலர்ச்சி என்னன்னு கேள்வி கிண்டலமா பேசினார். ஏன்னா புராணத்தை தான் எழுதி வச்சிங்க, தமிழ்ல என்ன இருக்கு? வெறும் புராணம் இருக்கு, பக்தி இலக்கியம் இருக்கு. இந்த தமிழனை வெளிப்படை செய்வதற்கு இலக்கியம் இல்லையே. ஒரே ஒரு திருக்குறள் தான் அதை கூட அவங்க ஒன்றும் எடுக்கலையே. சேர சோழ பாண்டியன் திருக்குறள் எடுத்தானா? 2500 வருஷம் முன்னாடி திருக்குறள் வந்துச்சு. ராஜராஜ சோழன் கொண்டாடுற விழா 1000 வருஷம் தானே. சதுர்வேதி மகத்தில் கொண்டு வந்தார்ல, வடநாட்டில இருந்து பிராமணர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு எல்லாம் கொடுத்தாருல, பல வேடிகளை கொடுத்தாருல, சமஸ்கிருதத்தை ஊக்குவித்தாருல. ஏன் திருக்குறளை பாடல் நூலாக வைக்கவில்லை? ஏன் திருக்குறளை ஒவ்வொரு கிராமத்திலும் போய் சொல்லிக் கொடுக்கல? ஐயா கேட்டார். ஏன்னா திருக்குறளை மறந்த இந்த மன்னர்களுக்கெல்லாம் பெருமை இருக்கு, வீரம் இருக்கு, நான் சுத்தி வரேன், போயிட்டு பைத்தியகாரம் பிடிச்சான்னு கேட்டார். அவர் அப்படிதான் கேட்பார். ஆக இப்படியெல்லாம் சூடு பறக்க கேட்டு வாழ்ந்து பேசி வந்த இயக்கத்தில் சூடு குறைந்து விட்டதே என்கின்ற கவலையில் தான் நம்முடைய ஐயா அவர்கள் சூடு மாறாது சூரியனுக்கு என்று உணர்த்தியிருக்கிறார். நமக்கு மட்டும்தான் இவ்வளவு வரலாறு. இப்படி மொழியை பற்றி பேசுகிற போது நீங்க இந்த சமுதாயத்தை தமிழ் சமுதாயத்திற்கு எது அடையாளம் அப்படின்னு பாவாணர் சொன்னார். 3 பேர்த்த உங்க புத்தகத்தில் சொல்லியிருக்கீங்க. பாவாணர் தமிழ் சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் யார் என்பதை யாரு? திராவிட மொழி நூல் ஞாயிறு, திராவிட மொழி நூல் ஞாயிறுங்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரர். சொல்லாராய்ச்சி ஒவ்வொரு சொல்லு எப்படி வந்துச்சு? நீங்க மிளகாய்ங்கிறீங்களா இன்னைக்கு, இது மிளகாய் உங்க ஊரா? சில்லின்னு பேர் ஏன்? சில்லி நாட்டில் இருந்து மிளகா. ஏன் அதுக்கு மிளகான்னு பேரு? உங்க காரம் மிளகு, உங்களுக்கு உண்மையான காரம் மிளகு. ஆனால் சிலி நாட்டிலிருந்து வந்தது மிளகை போல் காரமாக இருந்ததால் அதுக்கு போய் மிளகாய் என்று பெயர் வைத்தான். சொல்லாராச்சு. குதிரை ஓன் சொத்தா? உங்க ஊர்ல இருந்துச்சா குதிரை? நம்மட்டு சொந்தமா குதிரை? தமிழ்நாட்டுக்கு சொந்தமா, இந்தியாவுக்கு சொந்தமா? இல்லை. வரும்போது ஓட்டிட்டு வந்த ஆரியர்கள். குதித்து குதித்து ஓடுவதால் எனக்கு பேர் வைக்க தெரியல. அதுக்கு குதித்து ஓடுவதால் குதிரை. இப்படி சொல்லாராய்ச்சியை ஆராய்ச்சி செய்து தந்தவர்கள் 2 பேர். பாவாணர், பெருஞ்சித்திரனார். அந்த பாவாணர்ட்டே சொன்னாங்க, யார் உங்களுக்கு வழிகாட்டின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், எங்களுக்கு வழிகாட்டி, முதல் வழிகாட்டி திருவள்ளுவர்.
இரண்டாவது வழிகாட்டி கன்னட தமிழர் பெரியார். எழுதிருக்கீங்க, நீங்க தான் சொல்லிருக்கீங்க. கன்னட தமிழர் பெரியார். அதற்கு அடுத்து மறைமலை அடிகள். இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர் தான் தமிழ் சமுதாயத்திற்கு வழிகாட்டி என்று பாவாணர் சொன்னதாக ஒரு சுயமரியாதை நிகழ்ச்சியில பேசியதை ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, பெரியாருக்கு இந்த மொழி சிக்கல் வந்துச்சு. அப்போ பெரியாரை எதிர்த்து பேசுறாங்க. பின்னாளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த பொன் கோதண்டராமன் என்கின்ற பொற்கோ, எங்க ஊருக்காரர், பெரம்பூர்காரர், அவர் ஐயாவுக்கு வேண்டியவர். அப்ப அவர் போய், ஐயா நீங்க தமிழெல்லாம் இப்படி குறைச்சி பேசக்கூடாது, தமிழுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய இலக்கியங்கள்லாம் இருக்கு, நீங்க தமிழை தாழ்த்திலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னப்ப ஐயா தெளிவுபடுத்துன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன போதுதான் அதை சரி செய்வதற்கு ஒரு 3 பேரை போட்டதுல அவர் இருந்தார். ஐயா எவ்வளவு வெளிப்படையா இருந்தாலும், ஆமா எனக்கு தமிழ்ல ஒன்றும் பெரிய அறிவு இருக்காது, நான் எல்லாம் பத்தும் சொல்ல முடியாது, நான் சொல்வது தவறாக இருந்தால் என்னை செம்மைப்படுத்திக் கொள்ள ஒரு குழு, அந்த குழுவில் கோதண்டராமன், பொற்கோ, இன்னொரு சொல்லிருக்கீங்க ஆனமுத்து, இவங்களெல்லாம் போட்டு எனக்கு மொழியை பற்றி சொல்லித்தாருங்கள், நான் தவறாக கூட இருக்கலாம், நான் பட்டறிவை பேசுறேன் என்று சொல்லி இந்த 3 பேர் குழுவை பாவாணர் எப்படி மூண சொன்னாரோ அந்த 3 பேர் மாதிரி சொல்லி ஐயாவுக்கு தமிழ் இலக்கியத்தை வெவ்வேறு விதத்திலே புரிய வைத்தவர்கள் இந்த 3 பேரும். அவ்வளவு சிறப்புக்குரிய ஜனநாயகவாதி பெரியார். பெரியார் ஏதோ சர்வாதிகாரம் மாதிரி அப்படிலாம் சித்தரிப்பாங்க. என்ன தமிழுக்கு என்ன பெருமை? நீங்க கருப்பர் ஒரு இனம், கருப்பர் எந்த உலகத்திலே இருந்தாலும் இட் இஸ் எ ரேஸ், இனம். ஆனா திராவிட இனம் தமிழர்னு சொல்றமே, இந்த இனம் எப்படி வந்துச்சு? மூஞ்ச பார்த்தா, இப்ப கருப்பருங்க நிறத்தை பார்த்தா இல்ல. இந்த இனம் மொழியின் அடிப்படையில் கட்டப்பட்ட இனம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உதிரத்தே உதித்திலிருந்தே ஒன்று பல ஆயிடனும் ஆரியம்போல் வளக உலக்கழிந்து சிதையாவும் சீரிழமை சொல்றாங்க. அப்ப கன்னடமாக இருந்தாலும் தெலுங்காக இருந்தாலும் துளுவாக இருந்தாலும் இவையெல்லாம் தமிழோடு கலந்த உதிரத்திலிருந்து ஒரு மொழிகள், ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்கு என்ன இருக்கு? முதல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன ஒரே மொழி இந்த மொழி தான். ஏன் அது வெறும் மொழி இல்லை? ஏன் மொழியை வைத்து இனம்? கருப்பருக்கு இனம், நிறத்தை வைத்து இனம். நல்லா கவனிங்க, கருப்பருக்கு நிறத்தை வைத்து தான் இனம், அது ஒரு நீக்ரோ இனம். ஆனால் தமிழனுக்கு இனம் என்பதும் திராவிடத்திற்கு இனம் என்பதும் நிறத்தாலோ முகத்தாலோ அல்ல, கொண்டிருக்கின்ற கொள்கை கோட்பாட்டால் பண்பாட்டு எழுச்சியால் அவனுக்கு ஒரு இனம், திராவிட இனம், தமிழ் இனம். ஏன்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அறிவியலை சொல்லி எல்லாம் சொல்லியிருக்க, அறிவியலை சொல்லாத ஒரு இவ்வளவு அறிவியலாக சொன்ன மொழி ஒரு மொழியே கிடையாது. ஓரறி அறிவே உற்றது அறிவே, இரண்டறி அறிவே அதனுடன் மூக்கே, அதனோடு நாவே, அதானே ஓரறி அறிவே உற்றது அறிவே. ஒரு அறிவு இருக்கும் புழுவுக்கு, நாக்க மட்டும் நீட்டும், போய் தொட்டிங்கன்னா சுருங்கிக்கும், அது ஒரு அறிவு. இரண்டாவது அறிவு ஒன்று இருக்கு, மூக்கு. மூன்றாவது அறிவு மூக்கு, நான்காவது அறிவு கண், ஐந்தாவது செவி, ஆறாவது அறிவு சிந்திக்கின்ற மனன். 5 அறிவு எதுவே? அதனோடு மனனே. இதை தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. ஓரறி அறிவே, இரண்டு அறிவது மூக்கே, 4 அறிவு கண்ணே செவியேன்னு சொல்லிட்டு கடைசியா 5 அறிவு அதுவே மனனே. மனசுன்னு ஒன்று இருக்கா, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கே, அவன் மனுஷன். இதை 200 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன ஒருத்தன், வகைப்பாட்டியல், ஓரறிவு, புரோட்டோசோவா, சுவாலஜியில் படிப்பேன், விளங்கியல்ல. ஒரு அறிவு உள்ள உயிர்கள், 2 அறிவு உள்ள உயிர்கள், 3 அறிவு உள்ள உயிர்கள், 4 அறிவு உள்ள. இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னும் சொன்ன மொழி தமிழ். இடையில பக்தி இலக்கியம் வந்தது. இந்த உலகம் எதனால் ஆக்கப்பட்டது? நியூட்டன் சொன்னான், வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த உலகத்தின் எடை மாறாது. சூலூர்ல 10 பங்களா கட்டிட்டாங்க, உடனே சூலூர் இடம் மாறி போகுமா? இந்தியாவில் நூற்றுக்கணக்கான ஆலைகள் வந்துருச்சு, உடனே இந்தியாவுடைய இடம் மாறி போகுமா? பூமி இடம் மாறுமா? பூமியினுடைய இடம் மாறாது. வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். பிரபஞ்சத்தின் எடை மாறாது. என்ன காரணம்னா, ஒரு பொருளை நீங்க கொண்டு வரணும், இந்த கட்டடத்தை கட்டணும்னா இந்த கட்டடத்துக்கான மண்ணு செங்கல் எல்லாம் எங்க இருக்கு? எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் புதுசாக ஐயா உருவாக்கிறாருன்னா சிந்தனை உள்ள இருக்கு. ஆனா இந்த பேப்பருக்காக எங்க ஒரு மரத்தை வெட்டிருக்கீங்க, இந்த கலருக்காக ஒன்று இருக்கீங்க. இத்தனை பேர்த்த புதைச்ச முடியல, நம்ம பாட்டுறலாம் எங்க போனாங்க? உள்ளதான் இருக்காங்க. இத்தனை பேர் வந்தாங்கல்ல, இடம் மாறி போச்சா? என்ன காரணம் என்றால், இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், தீ, நீர், வலி, விசும்பு 5ஓடு கலந்த மயக்கம் இவ்வுலகம். 5ஓடு கலந்த மயக்கம் உலகம். நிலம், தீ, நீர், வலி, விசும்பு, காத்து, மண்ணு, நெருப்பு, ஆவி, நீர், இதாண்டா உலகம். இந்த எதை போட்டாலும் இப்படிதான் ஆகும். புதைச்சியா மண்ணாயிடும், எரிச்சியா சாம்பலாயிடும், வானத்துக்கு போயிடும்.
நீ எந்த பொருளை எப்படி கொண்டு வந்தாலும் இந்த 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 போடியத்தை வச்சீங்கன்னாக்க இன்னும் 20 வருஷம் கழிச்சு இது மக்கி போச்சுன்னா எங்கேயோ கிடக்கும். நம்ம பழைய மரத்தை தூக்கி போடுறோம்ல நாக்காளி எல்லாம் எங்க போகுது? எங்கேயோ போயிடுது இல்ல. நீங்க கொட்டுற குப்பையெல்லாம் எடுத்துட்டு போறான் முனிசிபாலிட்டி, எங்கேயோ போகுது இல்ல. இப்ப புதுசா என்ன பண்றான்? எல்லாம் தார் சாலைக்கு போடுறான், புதுசா தார் தயார் பண்றான். ஆக இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை நீங்கள் ஆக்கினாலும் அழித்தாலும் அதற்காக உலகத்தின் எடை மாறாது. ஏனென்றால் இந்த உலகமோ இந்த பிரபஞ்சமோ எந்த பொருளோ நீங்களோ நானோ உயிரோடு இல்லாமல் இருக்கிறோமோ நாம் எல்லோரும் இந்த 5 பூதங்களால் நிலம் தீ நீர் வலி விசும்பு 5ஓடு கலந்த மயக்கம் என்று சொன்ன மொழி தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை மறந்துட்டோம், திருக்குறளை மறந்துட்டோம், நன்னூலை மறந்துட்டோம், நாலடியாரை மறந்துட்டோம். வேற என்ன வந்துச்சு? பெரிய புராணம் வந்துருச்சு, ராமாயணம் வந்துருச்சு. ராமாயணத்தை ஏன் கொளுத்த வேண்டும்? ஏன் சூடு மாறக்கூடாதுன்னு சொல்றாரு ஐயா. தீ பரவட்டும் புத்தகம் படிச்சிருக்கீங்களா? ராமாயணத்தை ஏன் கொளுத்த வேண்டும் என்று சென்னையில மிகப்பெரிய பட்டிமன்றம். நாமளர் சோமசுந்தர பாரதியார் ஒரு பக்கம் பெரிய தமிழறிஞர், இந்த பக்கம் பேரறிஞர் அண்ணா, ராப்பி சேதிப்பிள்ளை சொல்லில் செல்வர் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் ஏன் கொளுத்த வேண்டும் என்று வெளிப்படையாக இந்த மாதிரி போகலே மண்டபத்தில் நிறைந்த மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய வழக்காடு மன்றமே நடந்துச்சு. அதை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு ராமாயணத்தை கொளுத்துறோம் நானும் ஒரு பேசினாங்க ராமனுக்கு எதிரின்றீங்க. அது தீ பரவற்றும் புத்தகமே வந்திருக்கு. தாழ்ந்த தமிழகமே அண்ணா புத்தகம் இருக்கு. இது எல்லாமே கோட் பண்ணிருக்காரு ஐயா. இப்படி சூடு பறக்க பேசி பேசி தமிழனுக்கு சொரணை வரவழைத்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்து மொழியால் இனத்தால் பெருமை பெற்று திராவிட மாடல் என்ற ஒரு ஆட்சியை கட்டமைத்து அந்த ஆட்சியினுடைய உச்சத்தை தொற்றுக்கொண்ட நேரத்தில் ஒரு இருட்டு நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த இருட்டில் வெப்பம் தாழ்ந்து விடுமோ, சூடு குறைந்து விடுமோ, சூடு மாறிவிடுமோ என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் சூடு மாறாத சூரியன் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு இந்த அவை பேசியிருக்கிறது, ஆசோதித்திருக்கிறது. எனவே இத்தனை பெருமைக்கும் சொந்தமான நம்முடைய இனம் ஒளி வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு சூரியன், பெரியார் என்ற சூரியன். அந்த சூரியனிலிருந்து புறப்பட்ட அண்ணா, கலைஞர், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் இந்த மகத்தான மனிதர்கள் ஆட்சி பொறுப்பில் வரலாம், வராமல் போகலாம். இங்க சாவு வந்தப்பெல்லாம் நோவு வந்தப்பெல்லாம் ஆட்சி மாறிடுச்சு. ராஜீவ்காந்தி நம்மளா கொண்டோம், ஆட்சி மாறிடுச்சு. இந்திரா காந்திக்கு ஒரு சாவு வந்தப்ப ஆட்சி மாறிடுச்சு. எம்ஜிஆருக்கு ஒரு நோவு வந்தப்ப ஆட்சி மாறிடுச்சு. எனவே அரசியலில் ஆட்சி பொறுப்பிற்கு வரலாம், போகலாம். ஆனால் சூரியனும் சூடும் நிரந்தரம். அந்த சூட்டையும் சூரியனையும் காப்பாற்றுகின்ற மகத்தான பொறுப்பை நாம் முன்னெடுப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.